ஹாய் வணக்கம். திஸ் இஸ் பூபதி ராஜா ஃப்ரம் Unacademy. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நியூஸ் தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யார் யாரெல்லாம் படிக்கணும்னு ஐ மீன் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்ல அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இந்த அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறதா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களுக்கு. ஓகே. ஏன்னா இந்த நியூஸ் அப்படிங்கிறது மெயினா நம்ம இங்க இங்க குடுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 மெயின் எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆல்ரெடி வைரலான நியூஸ் தான். இது நீங்களும் பார்த்திருப்பீங்க. பட் இது நம்ம வந்து ஜஸ்ட் இண்டிகேட் பண்ண போறேன். பட் மெயினா நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னா, குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, 15,000 வேக்கன்சி அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோம் உங்களுக்கு கரெக்ட்டா? நான் அப்பவே சொல்லியிருந்தேன் 15,000 வரதுக்கு கம்மி தான். பட் அத விட கம்மியா தான் நோட்டிஃபிகேஷன்ல கால் ஃபார் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தேன். அத பத்தின ஒரு அப்டேட் தான் இப்போ நம்ம குடுக்க போறோம் உங்களுக்கு. ஓகே. அது மாரி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மெயின் எக்ஸாம்க்கான எக்ஸாம் ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட்டிங்ல பப்ளிஷ் பண்ற மாரி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் த எவாலுவேஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ரிமைனிங் இருக்க 20% கம்ப்ளீட் பண்ணி டிசம்பர் 1 வீக்ல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் 1 வீக் அப்படிங்கிறத விட டிசம்பர் வந்து 2, 3 வீக் அதாவது நியூ இயருக்கு முன்னாடி எப்ப வேணாலுமே ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருவாங்க. ஏன்னா இது வந்து கண்டிப்பா நெறையா இஷ்யூ ஐ மீன் பொலிட்டிக்கலா சில கொஸ்டின்ஸ் வந்து இத ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால இது கண்டிப்பா அடுத்த மாசம் ரிசல்ட் நியூ இயர்க்கு மேல போகதுக்கு சான்ஸே இல்ல. கண்டிப்பா நியூ இயர்க்குள்ள விட்டுருவாங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ, இதுல தான் இன்னும் ஒரு சில விஷயங்களும் குடுத்துருக்காங்க. அடுத்த மாதம் முதல் வாரத்தில் 6,000 பேருக்கு அதான் குரூப் 2 எக்ஸாம் வந்து மென்ஷன் பண்றாங்க உங்களுக்கு. ஓகே. குரூப் 2 எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 6,000 பேருக்கு நாங்க பதவி பிரமாணம் குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ, இப்போ நமக்கு தேவையான நியூஸ் வந்து நம்ம பார்க்க இது ஆல்ரெடி முடிஞ்சது உங்களுக்கு. ஓகே. 2023, 24ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு பணி ஆணைகள் வழங்கப்படும் உங்களுக்கு. ஓகே. இந்த 6,000 வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல வந்து போயிரும் உங்களுக்கு. ஓகேவா? குரூப் 2 2022 நோட்டிஃபிகேஷன்ல போயிரும். ரிமைனிங் இருக்கிற 10,000 பீப்பிள்க்கு வந்து நாங்க அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர விரைவில குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி ஒரு 10,000 கேண்டிடேட் வந்து குரூப் 4க்கு வந்து குடுத்துருந்தாங்க உங்களுக்கு. ஓகேவா? அது போன செப்டம்பர் மந்த் கூட அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வந்து முதல்வர் சிஎம் அவர்கள் வந்து குடுத்திருந்தாங்க. நீங்க இப்போ இது இண்டிகேட் பண்ணுது அடுத்த எக்ஸாம் வந்து ஃபர்தரா நோட்டிஃபை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இன்டிமேஷன் தான் இது வந்து இன்டைரக்ட்டா சொல்றாங்க உங்களுக்கு. கரெக்ட்டா? அத அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறணும். அதே மாரி குரூப் 4 நம்ம மெயினா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நெறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த குரூப் 4 எக்ஸாம் உங்களுக்கு. கரெக்ட்டா? ஓகே. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் நவம்பர் 20க்கு அப்புறம் உங்களுக்கு கரெக்ட்டா? நவம்பர் 20ல இருந்து டிசம்பர் 1 வீக் உங்களுக்கு. ஓகேவா? டிசம்பர் 1 வீக்ல எப்ப வேணாலுமே இத நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகே. இதுக்கு மேல போகறதுக்கு சான்ஸே கிடையாது. நவம்பர் 20லேருந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் த சான்ஸஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நவம்பர் 30க்குள்ள வரதுக்கு தான் அதிகபட்ச சான்ஸஸே இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஆனா நான் இருந்தாலும் டிசம்பர் 1 வீக் வரைக்கும் நான் குடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம கவர்மெண்ட் கிடையாதுல்ல. நமக்கு கிடைக்கிற நம்ம ஃப்ரெண்ட் மூலமா நெறைய கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் இங்க வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து இப்போ வரலாம், அப்போ வரலாம்னு இந்த பத்தி ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகுது அப்படின்னாலே, ஏதோ ஒரு அத பத்தின அப்டேட் வந்து போய்க்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம் உங்களுக்கு. கரெக்ட்டா? ஸோ அது அது மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அத கரெக்ட்டா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த நோட்டிஃபிகேஷன் நவம்பர் 20லேருந்து 30க்குள்ள எப்ப வேணாலும் வரலாம். பட் இங்க நான் டிசம்பர் 1 வீக் வரைக்கும் நான் மேக்ஸிமம் குடுத்துருக்கேன். இதுல இன்னும் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, இப்படி டிசம்பர் 1 வீக்குக்குள்ள வந்துருச்சுன்னா, மார்ச் ஸ்டார்ட்டிங்லயே உங்களுக்கு எக்ஸாம் வந்து வச்சுருவாங்க உங்களுக்கு. ஓகே. அது ஏப்ரல்ல போகுத மாரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரில தான் நோட்டிஃபிகேஷனே பப்ளிஷ் பண்ணாங்கன்னா, ஏப்ரல்ல தான் எக்ஸாம் வைப்பாங்க. ஏப்ரல், மேல வந்து கண்டிப்பா எந்த எக்ஸாமும் நடக்காது. ஏன்னா எலக்ஷன் இருக்கிறதுனால எல்லா ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்தையுமே வந்து எங்கேஜ்டா இருக்கும். அப்ப எக்ஸாம் அப்படிங்கிறது ஜூன் வரைக்கும் போகும். ஜூன், ஜூலைல கொண்டு போய் தள்ளி வச்சுருவாங்க உங்களுக்கு. கரெக்ட்டா? ஆனா இது வந்து நவம்பர்லயே எண்ட்லயே வந்து நோட்டிஃபிகேஷன் வர்றதுனால, கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது எப்போ இருக்கலாம் அப்படின்னா,
எக்ஸாம் டேட் உங்களுக்கு ஓகே. ஸோ இதுவுமே நம்மளோட ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ பிப்ரவரி எண்டுல இருக்கலாங்க உங்களுக்கு. கரெக்ட்டா? பிப்ரவரி எண்டு ஆர் மார்ச் 1 உங்களுக்கு ஓகே. மார்ச் 1 வீக்குக்குள்ள. எப்ப வேணாலுமே இருக்கலாம். உங்களுக்கு கரெக்ட். பிப்ரவரி எண்டுல இருக்கலாம். இல்ல மார்ச் 1 வீக்ல எப்ப வேணாலுமே எக்ஸாம் டேட் இருக்கும். ஆ ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நவம்பர் 30க்குள்ள ஏன் இவ்வளோ அக்யூரேட்டா சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் இப்போ வந்து குரூப் 1 எக்ஸாமும் இன்னும் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணல. ஆன் த டேட்க்கு உங்களுக்கு கரெக்ட்டா இன்ஃபர்மேஷன் படி இன்னும் அதுவும் ஆகஸ்ட்லயே வந்திருக்கணும். இன்னும் அதுவுமே அப்டேட் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அதுவுமே ஜனவரி மந்த் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சரி ஓகே. அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்ப இன்னொரு ஒரு பெரிய மாஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது குரூப் 4 எக்ஸாம். இதுவுமே ஆன் டேட்க்கு வந்து பப்ளிஷ் பண்ணலன்னா, கவர்ன்மெண்ட் சைட்லருந்து ஒரு நெகட்டிவ் நேம் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கவர்ன்மெண்ட் கண்டிப்பா திங்க் பண்ணுவாங்க. ஸோ, அதனால கண்டிப்பா அதே மாரி இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கலாவும் இது ஏன் குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்றதுக்கு இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தியும் சில கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாரி ரைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து எலக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆயிறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ, அதனால கண்டிப்பா இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நவம்பர் 30க்குள்ள வந்துரும் அப்படின்னு நானு எக்ஸ்பெக்ட் பண்றேன் உங்களுக்கு. கரெக்ட்டா? இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா, வேக்கன்சி உங்களுக்கு கரெக்ட்டா? வேக்கன்சி பொசிஷன் எவ்வளவு சார் இருக்கும்? இதுதானயா மெயினா நமக்கு தேவை அப்படிங்கிறீங்களா? பட் நமக்கு கெ கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி கிட்டத்தட்ட ஒரு 6,500லேருந்து ரொம்ப கம்மியா சொல்றேன் அப்படின்னு நினைக்காதீங்க. 6,500லேருந்து மேக்ஸிமம் ஒரு 10,000 வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு. கரெக்ட்டா? ஸோ இதுக்கு மேல வேக்கன்சி வரதுக்கு நெறையா கம்மி தான். சான்சஸ் வந்து கம்மி தான். பட் இது நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணும்போதே 10,000க்குள்ள எவ்வளோ வேக்கன்சி வேணாலும் வரலாம். ஆனா இதுக்கு 6,500க்கு குறையறதுக்கு சான்சஸ் கிடையாது. பட் என்ன சார் இதுல நம்ம பேப்பர்ல எல்லாம் 15,000 வேக்கன்சி குடுத்திருந்தாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அது வந்து ஒரு ஹைப் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் 15,000 வரை குடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது ஒரு 11,000 சம்திங் வந்து ரீச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு உங்களுக்கு. போன டைம்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணும்போது 7,000 தான் குடுத்திருந்தாங்க. ஆனா ஃபைனல் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போதே 10,200 சம்திங் வந்து 10,000 சம்திங் உங்களுக்கு கரெக்ட்டா 10,000 சம்திங் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில இந்த டைம் ரிசல்ட்டையும் பப்ளிஷ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு 6,500லேருந்து 10,000க்குள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஒரு 7,000லேருந்து 9,000க்குள்ள அதிகபட்ச பாசிபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. கரெக்ட். நான் இது வந்து இந்த மாரிலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் நான் குடுத்துருக்கேன். அது மாரி ரிசல்ட் வரும்போது எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் போனாலுமே 11,000க்கு மேல போகவே போகாது உங்களுக்கு. கரெக்ட்டா? உங்களுக்கு கரெக்ட்டா 11,000 போஸ்ட் தான் அதிகபட்சமே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்குள்ள கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்கிருவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாரி இந்த க போஸ்ட் வந்து கம்மியாகும்போது, உங்களுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு நெறைய வீடியோஸ் வந்து குடுத்துருக்கேன். உங்களோட கட் ஆஃப் அப்படிங்கிறது உங்களோட டார்கெட் அப்படிங்கிறது 175லேருந்து 180 பிளஸ் தான் கண்டிப்பா நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்ட்டா? ஸோ டார்கெட் அப்படிங்கிறது நீங்க இப்ப சூஸ் பண்ணிக்கிற வேண்டிய ஒரே ஒரு விஷயம் 175 டூ 180 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரெக்ட்டா? 180 அதாவது 175ங்கிறது மினிமம். நீங்க இந்த கொஸ்டின்ஸ்குள்ள இருந்தா மட்டும் தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போகதையே யோசிக்க முடியும் உங்களுக்கு கரெக்ட்டா? அதாவது 175 மார்க் கிடையாது. 180 மார்க்கும் கிடையாது. கிட்டத்தட்ட 175லேருந்து 180க்குள்ள இருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு ஓகே. ஆனா 180 பிளஸ்லாம் போயிட்டீங்கன்னா, கண்டிப்பா கம்பல்சரி உங்களுக்கு கிடைச்சே ஆகும் உங்களுக்கு ஓகே. ஸோ அதனால இதுவரைக்கும் அதிகபட்ச குரூப் 4 கட் ஆஃபே கிட்டத்தட்ட 179 வரைக்கும் போயிருக்கு. 2017ல. சொன்னா நம்ப மாட்டீங்க. 2017ல குரூப் 4 கட் ஆஃப் 178 டூ 79 அது வரைக்கும் போயிருக்கு உங்களுக்கு ஓகே. இது இது அந்த டைம்ல ஆனா மொத்த வேக்கன்ஸியே வந்து பார்த்தீங்கன்னா, 5,000 தான் ஃபில் பண்ணாங்க. பட் இருந்தாலும் அவ்வளோ தூரம் போயிருக்கு. ஹைப் குடுத்துருக்காங்க. குறைஞ்சபட்ச கட் ஆஃப் அப்படிங்கிறது 140 வரைக்கும்லாம் வந்திருக்கு. குரூப் 4 அந்த டைம்ல கிட்டத்தட்ட 12,000 13,000 வேக்கன்சிய ஃபில் பண்ணாங்க. 18 சம்திங் நெனைக்கிறேன். 2018ல அந்த டைமு கட் ஆஃப் வந்து 160 தான். ஆவரேஜா வந்து 160 பிளஸ் வரைக்கும் இதுவரைக்கும் இருந்திருக்கு. போன கட் ஆஃப் கூட 2022ல 168 கொஸ்டின் வரைக்கும் வந்திருக்கு உங்களுக்கு ஓகே. 140லாம் எப்ப இருந்துச்சு அப்டின்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 2012 அந்த சம்திங்ல வந்து இருந்திருக்கு உங்களுக்கு ஓகே. 2012 அந்த மாரிலாம் 140 தான் இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் போக போக கட் ஆஃப் இப்ப ஆவரேஜா 165 பிளஸ் தான் அதிகமா. போன வருஷம் 2022ல கூட பார்த்தீங்கன்னா
2022 அதான் இப்போ முடிஞ்சுச்சுல்ல. அந்த கட் ஆஃப் கூட கிட்டத்தட்ட 168 கொஸ்டின்ஸ் போட்டவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு. ஓகே. ஸோ ஆனா 165ல இருந்தே ஆ சிவிக்கு கூப்பிட்டுருக்காங்க, கவுன்சிலிங் கூப்பிட்டுருக்காங்க. பட் 168 மேல எடுத்த எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இந்த டைம் வந்து நீங்க 175 டூ 80 எடுத்தீங்கன்னா கம்பல்சரி ந க சான்ஸே இல்லாம கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குங்க உங்களுக்கு. ஓகே. அதே மாரி இந்த இன்ஃபர்மேஷன நீங்க மறந்துறாதீங்க. வேக்கன்சி அப்படிங்கிறது எவ்வளோ வேக்கன்சி வந்தாலுமே நமக்கு தேவை ஒரு போஸ்ட் உங்களுக்கு. ஓகே. ஸோ அந்த போஸ்ட் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கா? ஸோ அந்த அளவுக்கு நம்ம எஃபிஷியன்ட்டா இது ரெகுலரா படிச்சு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணி வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துக்கோங்க. இதுவரைக்கும் படிக்கலனா கூட இனிமே ஆரம்பிங்க. கண்டிப்பா ஈஸியா வந்து கிராக் பண்ண முடியும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்அகாடமில நீங்க கிராக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்காக செம்மை அப்படிங்கிற குரூப் 4 பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நவம்பர் 13ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 3 மந்த்துக்கு இந்த கோர்ஸ் வந்து போகுது. அடுத்த கிட்டத்தட்ட 272 கிளாஸஸ் வந்து அடுத்த 3 மந்த்துக்கு போகும். பைலிங்குவலாவும் கிளாஸஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதுல புது சிலபஸ், பழைய சிலபஸ், புது புக் எல்லாத்தையுமே உங்களுக்கு குடுத்துருவோம். அதே மாரி லைவ் அண்ட் ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 9 எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களுக்காக இந்த குரூப் 4 பேட்ச் வந்து நெக்ஸ்ட் லெவல்ல மூவ் பண்ண போறோம் உங்களுக்கு. ஓகே. அதே மாரி நம்ம அன்அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் குரூப் 4 பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 50% ஆஃபர் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இந்த 50% ஆஃபர்ல முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் கோர்ஸ் வரைக்கும் தான் இருந்துச்சு. பட் இப்போ தீபாவளி ஆஃபரா வந்து உங்களுக்கு 1 இயர் கோர்சஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. இனிமே கன்டின்யூ ஆகும்னு நினைக்கிறேன். 1 இயர் கோர்சஸ் அப்படிங்கிறது. நீங்க 1 இயர் கோர்சஸ் போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 4000க்கு நீங்க 6 மந்த் கோர்ஸ் தான் ஜாயின் பண்ற மாரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து ரூ. 4500க்கு 1 இயர் கோர்ஸே உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். 1 இயர் அப்படிங்கிறது நீங்க 1 இயர் வேலிடிட்டில என்ன வேணாலுமே லைவாவும் சரி, ரெக்கார்டிங்கும் சரி எல்லாத்தையுமே உங்களால பார்த்துக்க முடியும் உங்களுக்கு. கரெக்ட்டா. அது மாரி 6 மந்த் கோர்ஸ்க்கு வெறும் ரூ. 4000க்கு உங்களால ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்க பிளஸ்ல ஜாயின் பண்ணா பூபதி 10 லைவ் அப்படிங்கிற ரெஃபரல் கோட யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 50% ஆஃபர் நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் மட்டுமே இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நவம்பர் 13ஆம் தேதியிலிருந்து செம்மை பேட்ச் வந்து நவம்பர் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. ஓகேவா? அதையுமே ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த அப்டேட் அப்படிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல மறுபடியும் நான் உங்கள சந்திக்கிறேன். ஸோ அதர்வைஸ் தேங்க் யூ. நன்றிங்க. தேங்க் யூ.